இங்க மஞ்சள் நீராட்டுல கேமராமேனுக்கு ஹெல்ப்பரா போனவனுக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவனே போட்டோலாம் கொண்டு வந்து ஹீரோயின் கொடுத்து அவனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். போதையில இருக்க ஹீரோயின் அப்பாவை இவன் தான் சேஃபா கொண்டு வந்து விடுவானே. இதனால அவளுக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போய் ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்க ஒரு நாள் ஹீரோயின் அப்பாக்கு உடம்பு சரியில்லாம அவர் பேரலைஸ் ஆயிடுறாரு. இந்த விஷயத்த அவ ஹீரோ கிட்ட சொல்லி அழுதுட்டு போவா. அடுத்த நாள் இவன் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ற விதமா அவ காலேஜ்ல வேலையில ஜாயின் பண்ணிடுறான். அவளை பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவ சுத்தமா கண்டுக்காமலே போயிடுறான். பின்னாடியே வந்தவன் கிளாஸ் ரூம் முன்னாடி நின்று அவகிட்ட பேச ட்ரை பண்ணுவான். சார் இதை பார்த்துட்டு கேண்டீன்ல வேலையை மட்டும் பாரு, பொண்ணுங்களை பாக்குற வேலை வச்சு திட்டி விட்டுருவாரு. ஹீரோயின் கேண்டீன் வந்ததும் அவளுக்கு ஃப்ரீயா சமோசா கொடுத்து அவட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஒருத்த கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். இப்ப கூட இருக்க பொண்ணு போனை வாங்கி அவனுக்கு காலை போட்டு அவன் அசிங்கமா திட்டி கிளிகளும் கிழிச்சு விட்டு உங்களை நீ எவனாவது தொல்லை பண்ணா இந்த காம்பஸ் அலிய குத்திடுங்கன்னு சொல்ல ஒருத்தி ஆடல போயிட்டு இருக்கும் போது பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காள். அவ ஷோல்டரையும் உரசிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு தெரியாம போயிட்டு தான் சொல்லி திரும்ப அவ கை டச் பண்றான். இவ கோவப்பட்டு அவன் சாரி கேட்டு திரும்ப அவ கால் டச் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் முறைச்சதும் என் கால் நினைச்சு உன் கால தெரியாம தொட்டமான்னு போய் சொல்றான். இதுக்கு மேல இவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவ காம்போஸ் எடுத்து அவன் தொடையிலே குத்தி விட்டு அங்கன்னு வந்துடுறான்.